ஹலோ கைஸ், நான் ஒரு பிஆர் மேட்ச் போயிருப்பேன். அந்த பிஆர் மேட்ச்சில் என்னன்னாக்கா எப்படி சொல்கிறது, நான் 13 கில் அடிச்சிருப்பேன். அந்த 13 கில்லையும் அது எப்படி நான் 13 கில் அடிச்சிருக்கேன்ல, ஆனால் பொய்யா அடிச்சிருக்கலாம்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதான் இல்லை. என்னன்னாக்கா நான் லாஸ்ட்டாக ஒரு தப்பு பண்ணுறப்பேன். பொய் அடிக்கிற நேரத்தில் ஒரு தப்பு பண்ணுறப்ப அந்த தப்பு என்னென்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டுருங்க. மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. அப்புறமா நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன். என்னன்னாக்கா நம்ம வீடியோ டெய்லியும் வரும். அப்புறமேல என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கே தெரியும். மறக்காமல் அதையும் பண்ணுறேங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, குள்ள வந்தாச்சு. நம்ம என்ன பண்ணுறேன்னா ஒன்றும் இல்லை, நான் 7th ஈவெண்ட்டில் இறங்கியிருப்பேன். 7th ஈவெண்ட்டில் ஒரு காமெடி போயிருக்கோம், அதை பாருங்களேன். எனக்கா நான் சாவாமலேயே 800 காயின் அடிச்சிருப்பேன். அது உங்களுக்கு அவசியம் இல்லைனாலும் எனக்கு அவசியம். ஆனால் நீங்களாம் போயிருங்க. ஐயோ, 2-3 பேர் வேறு இறங்குறானுங்க. டக்குன்னு யாருக்கு பேராச்சு விட்டா என்னடா இது, எல்லாம் ஓசில் குத்துருத்தான். எப்பாடா போயாச்சியா, பாட்ஸை போட்டுடலாம். அடிக்கிறவான் டேய், அதை ஏன் கில்றா, ஏன்டா இல்லை போடு போடு அங்கே எப்பா டே எட்டியா. நான் ரொம்ப நேரம் சாகாமல் இருக்கேன். தானே பார்த்தேன். அட்டி போடு, பாட்ஸை போட்டு அடிச்சுங்க. ஐயோ 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 பின்னாடி பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் வந்தான். ஷார்ட் கன் எடுக்க எவ்வளோனாக்கா ஒரு 1600 வேணும். அது எடுத்தாலே எனக்கு போயிடும். நான் ஏற்கனவே கணக்கு தர வச்சிட்டேன், அதெல்லாம் பார்த்துருவேன். சரி ஓகே போடு. இன்னும் ஒருத்தனை மட்டும் போட்டாலே போதும். எப்பாடா, அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எனக்கு கிடச்சிச்சு. ஐயோ என்னடா, அட்டி போட. ஐயோ முத்துறான பிள்ளைய குழாவா தலை தப்பா வச்சு. இப்போ எங்கள் டைம் முடிய போகுது. எங்கடா முடியக்கணும். முடிஞ்சிச்சியா. அப்பாடா, நான் இதை விட்டு வெளில போயிட்டு ஒரு சூப்பர் மெடிக்கெட்டை போட்டு அப்புறமா குரோஸாவும் ஷார்ட் கனும் எடுத்துக்கிட்டு ப்ளே பண்ண வேண்டியதான். தரணும்ல. சரி, ஒரு சூப்பர் மெடிக்கெட்டை ஃபஸ்ட்டு போடுவோம். என்னோட வரிசையாக இருக்கிறானு லைன் நான் போகிறானோ. இந்த லைன் நான் போகும்போது என் ஸ்கூல் ஞாபகம் வந்துடுச்சு. என்னன்னாக்கா அப்பே இல்லை, நாங்கள் லைனாக தான் போவோம். இது வரைக்கும் ஸ்கூல் தான் படிக்கிறேன். ஓகே, குள்ளே பேர் வேண்டியதான். உய்யே, இப்போ தான் என்னோடய சண்டை சீன் வரும். என்ன சொல்கிறேன்னாக்கா என்னோட 13 கில்ல ஃபஸ்ட்டு கில்ல இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போ நான் இந்த இடத்துல அடிச்சிருப்பேன்னா இந்த இடத்துலேருந்து அந்த ஸ்பீடு கேட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு திருத்தா நம்ம இந்த டேமேஜுக்கு பக்கத்தில் அது வச்சுருக்கிறேன்ல, அங்கேருந்து குதிச்சா அது ஸ்பீடு கார்டு போட்டு கரெக்டாக அங்கே விழுந்துலன்னு நினச்சேன். எனக்கு அது இந்த படிக்கட்டுக்குள்ள அது இங்கே தான் குதிச்சிருப்பேன். மெண்டல் ரொம்ப அப்புறம் வாய்ப்பில் இருக்கா டேமேஜ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. சாக்ஸை போட்டு மேலே ஏற்ற வேண்டியதான். எப்படா மேலே எதிர்ச்சி பாவங்கிட்ட லூட் அடிக்க போகிறேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஐயோ, இன்னொரு எனிமி இருக்கானா. தாருக்கையா போடு இருக்கா. நம்மகிட்ட அந்த சின்ன கண்ணு இருக்குது. போடே தொடு ஈவினிங் போட்டிருப்பேன். பையன் என்கிட்ட கதற பாப்பில் அடி அங்கே போகிறான். எப்போட அட்டி போடு விட்டுக்கணும். இவனும் 7th ஈவெண்ட்லேருந்து வந்த பையன் போல். சரி ஓகே, இப்போ நம்ம அந்த பக்கமாக போக வேண்டியதான். வேறு வழி இல்லை. இப்போ நம்ம அந்த பக்கமாக போயிட்டோம். நான் போயிட்டுருக்கோம். இன்னும் போயில இப்படியே வந்துட்டோம். ஆனால் எனிமி கண்ண மாட்டல. 3வது கில் இப்போ எப்போனா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும் பாருங்க. நான் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இருங்களேன். இந்த இடத்துல நான் கட் பண்ண மாட்டேன். நான் ஷாப்பில் இது வாங்கிட்டு வந்திருப்பேன். அந்த இடத்துல நான் கட் பண்ணிருப்பேன். என்ன வாங்கிக்கலாம் இதுக்கு ஒரு இது. ஓகே, எனிமி இப்போ அங்கே ஒரு எனிமி சிம்பிள் காமிச்சிருக்கோம்ல உங்களுக்கு. இப்போ அவனை தான் நான் போட போகிறேன். அந்த இடத்துல தான் ஒரு வெறித்தனமான சம்பவம் இருக்கும். என்னன்னாக்கா 2 பேர் அந்த இடத்துல நான் சாக போகிறவன் எப்படியோ தப்பிச்சிருப்பேன் அந்த ஸ்பீடு கட்டுறதுனால. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்களேன்.
இந்த இருக்கான்ல இவனை போட்டுருவேன், அசால்ட்டாக போட்டுருவேன். அங்கிட்ட ஒருத்தன் அடிப்பான். இவன்கிட்ட நான் லூட் அடிச்சுட்டு நான் ஒரு மெடியை ஏற்றுவேன். மெடி ஏற்ற மாட்டேன், சாக்ஸை போடுவேன். சரி இதை போட்டு பையன் அங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு வந்தாங்க. அது அங்கே இருக்கிறானா இப்போ வருவான் பாருங்களேன், இருங்களேன். அவங்க ஷூட் பண்ணுறதுல வந்துட்டானா அவனை அடிக்கலாம் போகும்போது கரெக்டாக அந்த செவுத்து விட்டுருவான். அவன் என்னை கண்டுபிடிச்சிருவான். அந்த இதை போட்டு என்ன இது பண்ணுறான். நான் இந்த இடத்துல கரெக்டாக குலாவல் போட்டுருவேன். பையன் ஏறுவான். இது வேறு விட மாட்டேங்குதா. இந்த இடத்துல ஒரு குலாவல் போட்டு இந்த இடத்துல அடிக்கலான்னு பார்த்தேன். அவன் வேறு சுற்றி வரானா, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு டேரெக்டாக போய்ட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகேடா, இந்த இடத்துல போட்டுருப்போம் பையனை. அங்கே பாருங்கள் டேமேஜை பாருங்களேன் நீங்கள். ஜஸ்ட்டு மிஸ்ட்டு அவன் வந்து ஒரு ரீலோடு டக்குனு பண்ணி நடிச்சிருந்தானா வாய்ப்பில்லை. சரி ஓகே, ஒரு சூப்பர் மெடிக்கெட் ஏற்றிட்டு அடுத்த எனிமியும் எங்கனாக்கா இந்த இடத்துலையே தான். இப்போ எங்கனாக்கா இருங்க, இப்போ ஸ்டாப்பில் ஒரு மெடிக்கெட்டு அடுத்தது இல்லை ஒரு கொரோனா வாங்கிக்குமா இருங்க. ஒரு கொரோனா அது இருக்குது. நான் ஒரே ஒரு கொரோனா வாங்கிட்டோம். இந்த லூட்டு ஒன்றும் இல்லை, சரி இருக்குது ஏற்றுக்கிட்டோம். சரி ஓகே, இப்போ 5வது இனிமே இந்த வராப்பில் போடுறாங்க பார்த்தீங்களா எப்படி வேறு மாதிரி வச்சேனே. சரி ஓகே, மறக்காமல் இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துருக்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. எனக்காக ஒரே ஒரு லைக் ப்ளீஸ், ஒரே ஒரு லைக். எதுவும் பண்ண தேவையில்ல, ஒரே ஒரு லைக். பா வெறித்தனமாக டேமேஜ் கொடுத்துருப்பான். என்ன அங்கே வச்சுருவான் தெரியலையே. உங்களுக்குலாம் ஒரு உடச்சிட்டே அந்த பாறைங்கள் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா. ஆனால் பாறைங்கள் இல்லையா, ஐயோ தலை அழகாக தெரியுமே. சரி நம்ம இந்த பக்கமாக அப்படியே ஸ்பீடு காட்ட இப்போ வெறித்தனமாக இருக்கும். நான் ஸ்பீடு காட்ட போட்ட பிறகு இங்கேருந்து அங்காண்ட போகிற ஒரு ஸ்பானான போல் இருக்குதா. அவனை அது ஒன்றும் இல்லை, நான் கட் பண்ணி போட்டிருப்பேன். அது உங்களுக்கு அப்படி இருக்கும். அப்போ ஒரு ஓசிக்கே சூப்பரே எல்லாத்துல கொரோனா போட்டு. ஆனால் இந்த இடத்துல எனக்கு கொரோனா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எனக்கு அவனும் ஷார்ட் கன் தான். அவன் கொஞ்சம் ப்ளே இதாக பண்ணுவான் போல், மூவ்மெண்ட் கொடுப்பான் போல். எப்படியும் அந்த கொரோனாவில் நான் தப்பிச்சிருப்பேன். ஓகே, இந்த இடத்துல லூட் வச்சுக்கும்போது என்னை செம்மையாக டேமேஜ் பண்ணுறான் ஒருத்தவன். அது எவனாக்கா அது வருவான்ப்புல நம்ம மாணிக்கம், அந்த வருவாப்புல. இருங்க அதான் வந்துட்டாப்புல. எவன் மேலே கை வச்சிட்டு நீ இன்னைக்கு ஒன்றும் விட்ட மாட்டேன். பையன் அந்த இடத்துல குளால் போட்டுவாப்புல. இது என்ன ட்ரிக்குன்னு தெரியல, மேலேயும் ஒரு குளால் போட்டான். நான் கரெக்டாக அந்த இடத்துல போட்டுருவேன், மேலே ஒரு குளால் போட்டுருவான் பாருங்க. என்னடா அதிசயம் அதே. அடி போடு. இந்த இடத்துல கில் பண்ணிட்டு பையனை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கையனை. இப்போ நம்ம ஷாப்பில் என்ன பண்ணுறது. இந்த இடத்துல தப்பு நான் என்ன பண்ணுறேன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. எனக்கு அந்த இடத்துல நான் சொல்லிருக்கிறது இப்போயே உங்களுக்கு குழு கூட இப்போயே கிடச்சிருக்கோம் என்ன பண்ணுறப்பன்னு. சரி ஓகே, சரி நல்ல டேமேஜ் கொடுக்குறோம் போட்டிருப்பேன். இந்த இடத்துல நீங்கள் பாருங்களேன், 3 பேர் அசால்ட்டாக அப்படியே ஓசிக்கிளி அழகாக தூக்குவேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பாருங்களேன், நான் இவனை போட்டுருவேன். இப்போ நான் இவனை அடித்தல, இப்போ இருங்களேன், இப்போ போயிட்டு இவன்ட்ட நான் போட்டுருவேன். நான் போட்டுட்டு அங்கேயாரும் சண்டை போட்டிருப்பானுவ, அவங்கள ஒரு ஓசியில் தூக்குவோம் பாருங்கள், வெறித்தனமான ஓசியில். அப்புறமா இவனுக்கு நான் டேமேஜ் கொடுப்பேன். வெஸ்ட்டு பங்கம் வச்சிருவான் போல் பையன், அதனால் தப்பிச்சிருப்பான். ஜோனுக்கு ஓடி வருவான். ஜோனுக்கு ஓடி வந்த பிறகு பையன் கதையாக முடிச்சிருப்பேன். தேவைங்க போடு அப்போடா ஜோனை சுற்றுறையா. சரி ஓகே, பையன் சோனியா கிட்ட வச்சுருந்தான் போல், ஜோனில் அடி வாங்கி செஞ்சுட்டான். இப்போ தாங்க நான் பண்ண தப்பு வருது. எத்தனை கில்லுன்னு மறக்காமல் மேலே பாருங்களேன். 13 கிலோ அடிச்சிருக்கேண்ணா. இன்னும் 2 கிலோ அடிப்பேன், அது பொறுத்துட்டு பாருங்களேன். இருங்க இந்த இடத்துல எதை எனிபி காணடா, கீழே இருக்கானா. அதே வரண்டா. இங்கே நான் இப்போ 12வது கிலோ பார்க்க போகிறீங்க. யார்கிட்ட போட ஆச்சுங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போது 13வது கில்லு எங்கேனாக்கா வேறு எங்கேயும் இல்லை, இந்த இடமும் இல்லை. ஜோன் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கும். அந்த இடத்துல நான் ஒரு கில்லு பண்ணுறப்ப அது இப்போ பாருங்களேன், அந்த கில்லு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனிமி அடிப்பானா இந்த கில்லை நான் கேட்டாக்கா இவன் இல்லை, இவன் தப்பிச்சு ஓடுறான் என்கிட்ட இருந்து. அவனை கண்டு கூட மாட்டான், நான் தான் பின்னாடி ஓடுவேன் சொல்லப்போனால். ஓடுறேன்னா இவன் இல்லை, அவன் டிமிட்ரி கேட்டு வச்சுருப்பான். ஜோனு தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடத்துல. டிமிட்ரி நான் டவுன் பண்ணுறேன், உங்களால் சோனியா கேட்டு வச்சு நான் எப்படின்னா அவனை டவுன் பண்ணிருவேன். ஆனால் ட்ரிமிட்ரி கேரக்டர் போட்டுருவான், சோனியா கேரக்டர் வச்சு நம்மள. நான் ட்ரிமிட்ரி கேரக்டர் போட்டுருவான். ட்ரிமிட்ரி கேரக்டர் போட்ட பிறகு குளால் போட்டுட்டான்னு அவனால் என்னால் அடிக்க முடியல. அது இந்த சின்ன கண்ணியும் போட்டு பார்த்தேன், டேமேஜ் அவனுக்கு போல். அது ஜோனுக்கு ஓடி வந்த பாருங்க, கரெக்டாக அப்படியே அடிச்சிட்டான் பையனை.
ஸோ கைஸ் இப்போ நான் பண்ண தப்பு வரப்போதே அது என்னன்னாக்கா நீங்களே மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. வீடியோ முழுசாக பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லிட்டு தான் நீங்கள் போகணும் ப்ளீஸ் எனக்காக. ஓகே இந்த இடத்துல என்னது இதெல்லாம் வாங்கிப்போம். ஆனால் இந்த மிஷின் ஒருத்தவங்களும் சுட மாட்டேங்குது. மிஷின் எங்களால் 2-3 பேர் இருக்கான் பேர் சுடே. எத்தனை பேர்? ஐயோ 3 பேர் தானா? இவனை தாங்க இவனை தான் இவனை ஒரு சோனியா கிட்ட போட்டிருப்பா பையன். லாவாவில் போட்டு டவுன் ஆகிட்டானா? இப்போ நான் இதை போடுவேன். ஆனால் பையன் டேமேஜ் போகாது. பாருங்களேன் போலியா பார்த்தீங்களா? நம்ம ஜோன் வரும் பையன் ஓடி வரும் அப்படியே அழகாக ஒரு அடியில் முடிச்சிருப்பேன். இந்த இடத்துல நடிச்சிருப்பான். இப்போ தான் நான் பண்ணேன் தப்பு வரப்போகுது. ஜோன் வந்துடுது. என்னால் என்ன பண்ண நான் சொல்ல முடியல. இப்போ ஜோன் வந்துச்சா என்னது பண்ணுறது தெரியாமல் ஜிப்லைன் பிடிச்சிருப்பேன். என்ன தப்புன்னு இப்போ இந்த இடத்துல நான் தப்பு பண்ணி பொய்யாடிக்கிற நேரத்தில் நான் தோற்றுருப்பேன். அது என்ன தப்புன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிட்டு போயிருங்க. சரி அவ்வளோதான் இந்த வீடியோ. பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே பாய்.